Taste the Daily. காஞ்சிபுரத்தில் உள்ள குளங்கள் நீரின்றி வறண்டு கிடப்பதால் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளது. நீர்நிலைகளுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் முறையான பராமரிப்பு இல்லாததால் மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும், மழைநீர் வரத்தை கால்வாய்களில் கொண்டு சேர்க்க திமுக மேயர் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கு சரியான மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு இல்லாததால் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களின் போது கனமழை பெய்தும் கோவில் குளங்கள் மற்றும் பொது குளங்கள் நிரம்பாமல் காணப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைப்பட்டிருக்கு, ஆக்கிரமிப்பு ஆகிருக்கிறது. இதை மாநகராட்சி உடனடியாக அந்த அடைப்பட்ட இடத்துல அந்த கால்வாயெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு இந்த குளத்துக்கு தண்ணி வரத்துக்கான வழியும், இந்த குளத்தில் இருக்கிற இந்த செடி கொடிலாம் அகற்றி தூர்வாரும் பணி கொஞ்சம் நடத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது, காவ ஆக்கிரமிப்புனா நிறைய இருக்கிறதுனால இந்த கோயில் குளங்களுக்கும் மாநகராட்சி நகருக்கு உள்ள எல்லைக்குட்பட்ட குளங்கள்ல எங்கேயுமே தண்ணி வர்றதில்லை. அந்த தண்ணி வராதனால என்ன ஆகுதுன்னா, அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற வீடுகளுக்கு பழைய காலத்து போர்னா போட்டிருக்காங்க. அதில் நிலத்தடி நீர் சுத்தமாக வரதே கிடையாது. ஏன்னா இந்த குளத்தில் தேங்கினாதான் நிலத்தடி நீர் ஊறும். இந்த புதுச்சேரியில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது சம்பளம் 21,000 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் பிடித்தம் போக 17,000 ரூபாய் கிடைப்பதாகவும், இதனை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பூந்தமல்லியில் அரசு பேருந்தில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி, மாங்காடு, குணமஞ்சாவடி பகுதிகளில் அரசு பேருந்துகள் மூலம் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் தினந்தோறும் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடியும், கால்களை தரையில் தேய்த்தபடியும், பேருந்து பக்கவாட்டில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பின் மீது ஆபத்தான முறையில் தொங்கியபடியும் மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விடியாத திமுக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலமணக்குடி கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு சார்பில் விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்பட்டது. இந்நிலையில் விளையாட்டு மைதானத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. விளையாட்டு மைதானத்தை அரசு முறையாக அமைக்காமல் வெற்று விளம்பரத்திற்காக அமைத்துள்ளதாகவும் இளைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக அரசு மக்களுக்கு திட்டங்களை செய்வதாக கூறி மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் காந்தி கிராமம் பகுதியில் கழிவு நீரானது வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் செல்ல சாக்கடை வசதி இல்லாததால் கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தமிழ்நகர் பகுதியில் உரிய சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுவதாகவும், இதுகுறித்து விடியா அரசின் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். பக்கத்தில் அடுக்குமாடி 4 அடுக்குமாடி கட்டடம் வந்திருக்கு. 4 வருஷம் ஆச்சு. வந்ததுலேருந்து ட்ரைனேஜ் தண்ணி வீட்டு வாசல் எங்கள் வாசலுக்கு வருது. நாங்களும் தான் போராடிட்டோம். குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். வாசலை வச்சு வெளியே வர முடியல. வெறும் டிச்சு தண்ணி ஸ்மெல் ரொம்ப வருது. குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல். எங்கள் வீட்டுக்காரர்களும் தண்ணியில் நடந்து கால் பூரா அப்படியே சொரிஞ்சு புண்ணாகவே இருக்குது. தண்ணியோட அலர்ஜி. நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம். நாங்கள் கவுன்சிலருக்கு பார்த்தோம், கவுன்சிலர் கூப்பிட்டோம், எல்லாரையும் கூப்பிட்டோம். இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. பார்த்து நீங்க செய்யுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே அரசு வழங்கிய வீட்டுமனை பட்டாவை கிராம அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்யாததை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலமரத்துப்பட்டி பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்கிய நிலையில் அதனை கிராம அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்யவில்லை எனவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பட்டா வைத்துள்ள வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி இடித்து அகற்றும் வேலையில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டதை கண்டித்தும் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குடிநீர் பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலமணக்குடி கிராமத்தில் குடிநீர் வழங்க அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பைப்லைன் சேதமடைந்து குடிநீர் வீணாகி வருவதால் போதிய அளவு குடிநீர் கிடைப்பதில்லை என்றும், நீர்த்தேக்க தொட்டி பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாததால் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
மேலும் இதுகுறித்து விடியாத திமுக அரசின் ஊராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒரு 7-8 நாளாவே குடிநீர் இல்லாம எங்க மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எங்க ஊராட்சி செயலாளர் என்ன சொல்றாரு, சரியான முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, சரி பண்ணி தர மாட்டாரு. என்ன கேள்வி சொன்னாலும் உங்களுடைய ஊராட்சிக்கு நிதி ஒதுக்கலன்ற மாதிரி பதில் மட்டும்தான் சொல்றாரு. எதனால எங்களுடைய ஊராட்சிக்கு மட்டும் நிதி ஒதுக்கலன்ற காரணத்தையும் சொல்ல மாட்டாரு. மற்றபடி எதை கேட்க போனாலும் எங்களுக்கான வாழ்வாதார உரிமைகளை எங்ககிட்ட இருந்து பறிக்கிற மாதிரியான செயல்களை நிறைய செய்யறாரு.